தனுஷோட இட்லி கடை இப்போ தான் பார்த்து முடித்தோம். படம் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ராமா, கொஞ்சமாக ஆக்ஷன் இருக்குது. ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்டரல் வெஞ்சரில் இது 4th படம். நான் அதில் வந்து 2வது படமாக பார்க்குறேன். இது பவர் பாண்டின்னு ஒரு படம் எடுத்தார்ல, அது மாதிரி ஒரு வில்லேஜ் செட்டப்பில் தான் இருக்குது. ஸ்டோரி வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ட்ராமா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. பூஜா ஹாலிடேஸில் இந்த சம்மர் இந்த ஹாலிடேஸில் வந்ததுனால இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா ஓடும்னு எனக்கு தோணுது. ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்குற படம் மாதிரி இருக்குது. நித்யா மேனன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஹிட் சாங்ஸ் மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் தனுஷ்காக ஒரே ஒரு டான்ஸ் நம்பர் இருக்குது, ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஜிவி பிரகாஷ் வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு கதைக்களத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு. வெளி ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் ரிலேட் பண்ணும். நான் கதை சொல்ல விரும்பல, அதனால ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தட். அதே ஊருக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட அம்மா அப்பாவோட நம்ம எப்படி இருக்கணும், ஃபேமிலியாக எப்படி இருக்கணும், நம்மளோட கோயிங் பேக் டு த ரூட்ஸுன்றதை வலியுறுத்தியிருக்காங்க. ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.